எங்களை வழிநடத்தும்படியாய் நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீரே மகிமைப்படுவீராக. உடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். வந்திருக்கிற உங்கள் யாவரையும் ஆண்டவர் ரட்சகருமாய் இருக்கிற இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு சில பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கு இல்லையே. இந்த பாடலம் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. சொல்லுங்களேன். நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் இல்லையே. பாடுங்க. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். சிறு கூட்டமே நீ பயப்படாதே, கர்த்தர் என்றும் நம் துணை நிற்கிறார். எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். சொல்லுங்க. எதிரிகள் வெள்ளம் போல் எதிராக வந்தாலும் ஆவியானவர் கொடியேற்றுவார். பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம். சேர்ந்து பாடுவோம். பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம். ஆமென். பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவர் பயம் இல்லையே. நேர்வழியாய் நம்மை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவார். திரும்ப சொல்லுங்க. நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவர் பயம் இல்லையே. ஆமென். நேர்வழியாய் என்னை நடத்திடும் தேவன் நிச்சயம் நடத்துவர் பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு. ஆமென். பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லை. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நமக்காக யுத்தம் செய்வார் பயம் இல்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கில்லையே, நான் நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க. நல்ல சத்தமா பாடுவோமா. என்னை நம்பிடும் தேவன் என் துருகமாயிருப்பதால் கலக்கமே எனக்கில்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே, நம் சார்பில் கர்த்தருண்டு பயம் இல்லையே. பயம் இல்லை பயம் இல்லை பயம் இல்லையே,
நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. முந்தினதை நீ யோசிக்காதே, பூர்வமானதை சிந்திக்காதே. மேலானதை நீ சுகந்தரிக்க வேறுண்ட செய்வார், பயமில்லையே. மேலானதை சுகந்தரிக்க வேறுண்ட செய்வார், பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லை. சொல்லுங்களேன். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. ஆமென். பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நம் சார்பில் கர்த்தருண்டு, பயமில்லையே. பயமில்லை, பயமில்லை. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லையே. அல்லேலூயா. இதிலே சொல்லப்பட்டிருக்கிறது, பாதைகள் எங்கும் தடை கற்களோ, தாமதம் மற்றும் பதிலானதோ, நேர்வழியாய் நம்மை நடத்தின தேவன் நிச்சயம் நம்மை நடத்துவார், பயமில்லையே. அல்லேலூயா. இந்த 8 மாதங்கள் நம்மை நடத்தின ஆண்டவர் இந்த 9வது மாதத்திலே நம்மை நடத்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி நம்முடைய வாழ்க்கை போதோ அப்படிங்கிற பயம் நமக்கு தேவை இல்லை. அல்லேலூயா. ஏன் அப்படின்னு நம்முடைய தேவையெல்லாம் ஆண்டவர் என்ன செய்வார்? பார்த்து கொள்வார். இதுவரைக்கும் இப்படியெல்லாம் நடந்துட்டு இனிமே எப்படியெல்லாம் நடக்க போகுதோ அப்படின்னு சொல்லிலாம் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, முந்தினதை நினைக்க வேண்டாம், பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியங்களை செய்கிறேன், அது இப்பொழுது என்ன செய்யும்? தோன்றும். அல்லேலூயா. ஆமென். பழசெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், போட்டு யோசிக்க வேண்டாம். இனிமே இப்படியெல்லாம் நடந்துருமோ, இல்லை பழைய மாதிரி நம்முடைய வாழ்க்கையில் சம்பவிச்சிருமோ, அப்படியெல்லாம் என்ன செய்ய வேண்டாம், நினைக்க வேண்டாம். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க, பழசை நான் என்ன செய்ய மாட்டேன், யோசிக்க மாட்டேன். நடந்தது நடந்ததாகவே என்ன செய்யட்டும், இருக்கட்டும். எல்லாரும் சொல்லுவோம் இல்லையா, பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஆமென். ஆமாம், முடிந்தது முடிந்ததாகவே இருக்கட்டும். ஒரு புதிய துவக்கத்தை ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த புதிய மாதத்தில் தர அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த 8 மாதங்கள் ஒரு கசப்புள்ள அனுபவத்தில் நீங்கள் போயிருந்திருக்கலாம். ஆனால் இந்த 9வது மாதத்தில் கர்த்தர் உங்களுடைய மாறாவின் தண்ணீரை, கசந்து போன அந்த வாழ்க்கையை ஆண்டவர் தித்திப்பாக மாற்றவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இதில் எவ்வளோ அருமையாக சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே, என் சார்பில் கர்த்தர் உண்டு, பயமில்லையே. அல்லேலூயா. பயமில்லை, பயமில்லை, பயமில்லையே. நமக்காக யுத்தம் செய்வார், பயமில்லை. அல்லேலூயா. இதை விட வேற என்ன வேணும் நமக்கு? அல்லேலூயா. கர்த்தர் நம்ம சார்பில் இருக்கிறார். கர்த்தர் நமக்கு எதிரிட்டு வருகிற எல்லா சூழ்நிலையிலிருந்தும் நமக்கு விடுதலையை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். என்னை நடத்திடும் தேவன் என்னோடு இருக்க பயமே எனக்கு இல்லையா? அதான் தாவீது சொல்கிறேன், கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைகிறேன், இல்லை அடையேன். தாழ்ச்சி அடைகிறேன் அப்படின்னா நான் குறைவுபட்டு போகிறேன் அப்படின்னு அர்த்தம். தாழ்ச்சி அடையேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் குறைவு இல்லை அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. ஆகவே கர்த்தர் நம்மை நடத்துகிறவராக இருக்கும்போது எந்த சூழ்நிலையிலும் எந்த நேரத்திலும் நம்ம குறைவுபட்டு போகவே மாட்டோம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மை நிறைவாய் வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார் என்ற பாடலும் சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோமாக. என்னோடு கூட இருப்பார் இயேசு, என்னோடு கூட இருப்பார், என்னாலும் கூட இருப்பார் இயேசு, என்னாலும் கூட இருப்பார்.
என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார். சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சோதனை நேரத்தில் கூட இருப்பார். சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார். சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். சாத்தானை ஜெயிக்க பலன் தருவார். சாய்ந்து இளைப்பார மார்பில் அணைப்பார். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். நல்ல கரங்களை தட்டி என்னாலும் கூட இருப்பார். இயேசு என்னாலும் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார். சேனையின் கர்த்தராய் கூட இருப்பார். செய்திடும் காரியம் வாய்த்திடச் செய்வார். சேனைகளின் கர்த்தராய் கூட இருப்பார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார். நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார். மனுஷரின் தயவை உண்டு பண்ணுவார். நானிலம் போற்றிட உயர்த்தி மகிழுவார். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். விசுவாசமா என்னோடு கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். ஆவியின் கனிகளால் அலங்கரிப்பார். வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். ஆவியின் கனிகளால் அலங்கரிப்பார். வல்லமை வரங்களை பெருக பண்ணுவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை எனக்கு தருவார். போக்கிலும் வரத்திலும் கூட இருப்பார். பரலோக வாழ்வை எனக்கு தருவார். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். விசுவாசமா சேர்ந்து பாடுங்களேன். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். இயேசு எப்போதும் கூட இருப்பார். ஹல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, கரங்களை பிடிச்சு, ஆண்டவர் உங்க கூட இருப்பார். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, ஆமென், ஆண்டவர் உங்க கூட இருப்பார். ஹல்லேலூயா. எவ்வளோ விசுவாசமாக பாருங்களேன். என்னோடு கூட இருப்பார். இயேசு என்னோடு கூட இருப்பார். என்னாலும் கூட இருப்பார். எப்போதும் கூட இருப்பார். ஹல்லேலூயா. அவர் உன்னை விட்டு விலகுவும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. சோதனை நேரத்தில் கூட இருப்பார். சோர்ந்திடும் வேளையில் தாங்கி நடத்துவார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான சோர்வுகள் வந்தாலும் ஆண்டவருடைய சோர்வுகளை மாற்றி அவர் மகிழ்ச்சியினாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்ப அவர் போதுமானவராக இருக்கிறார். அப்படி இருக்கிற இடங்களில் நாம் யாவரும் எழுந்து நின்று கொஞ்ச நேரமான ஆண்டவரை நாம் துதிக்க போகிறோம். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழிநடத்துகிற ஒரு நல்ல தகப்பனாக இருக்கிறார். பலவிதமான சோர்வுகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள் உங்களை சூழ்ந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ ஒன்றுக்கும் பயப்பட வேண்டாம், நீ ஒன்றுக்கும் கலங்க வேண்டாம், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறாரு. ஓ ஹல்லேலூயா. இந்த 8 மாதங்கள் பயப்படாதே என்று சொன்ன ஆண்டவர், ஓ இந்த பயப்படாமல் இந்த 8 மாதத்தை நமக்கு அற்புதமாய் வழிநடத்தி வந்திருக்கிறாரு. ஆண்டவரை பார்த்து எத்தனை பேர் நன்றியுள்ள நிறையத்தையோடு சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவரே, இந்த 8 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களுக்கு வந்ததான எல்லா உபத்திரவங்கள், எங்களுக்கு மத்தியில் எங்களுடைய வாழ்க்கையில் வந்த எல்லா கஷ்டங்களை கர்த்தர் நீ மாற்றி ஆண்டவரை சுகமாய் தங்க பண்ணியிருக்கிறீரே. ஓ
உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? உமக்கு நன்றி ஆண்டவரேன்னு சொல்லுவீங்களா? ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எத்தனையோ பயங்களுக்கு நீங்களாக்கி நம்மை விடுதலையாக்கி நம்மை ரட்சித்து வழிநடத்தி இருக்கிறாரு. இந்த நல்ல தகப்பனை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீ நல்லவரப்பா, நீ நல்லவர் ஆண்டவரே. ஓ என்னை விட்டு விலகாமல் என் கூட இருக்கிறவர் நீ நல்லவர். என் தேவைகளை பார்த்து கொண்டவர் நீ நல்லவர். இனிமேலும் எனக்கு இருக்கிற தேவைகளை நீர் பார்த்து கொள்ள போதுமானவராக இருக்கிறீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல ஆண்டவரே உம்முடைய தோளில் எங்களை சுமந்து வருகிறீரே. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒருவேளை இந்த 9வது மாசத்துல என்னெல்லாம் நடக்க போகுதோ, இந்த 9வது மாசத்தை நான் எப்படி கடக்க போகிறேன், ஓ இது ஆசீர்வாதமான ஒரு மாதமா இருக்குமா, நான் நினைத்தது என்னுடைய வாழ்க்கையில் நடக்குமா என்று சொல்லி பல கேள்விகளோடு கூட நீங்கள் வந்திருக்கலாம். ஓ ஹல்லேலூயா, பல எதிர்பார்ப்புகளோடு கூட நீங்கள் தேவ சமூகத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து மறுபடியும் சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே, நீ பயப்படாதே. ஹல்லேலூயா. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமா நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமா நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பே. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயம் ஏன். கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவா, நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவா. அனுதினம் என்னை தேடிடுவா, நான் அழித்திடும் பலனை பெற்றிடுவா. அத்திமரம் போல் செழித்திடுவா, அத்திமரம் போல் செழித்திடுவா. நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பா. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை, நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. சொல்லுங்களேன் விசுவாசமா, நீர் என்னை விட்டு, ஆமென்,
நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. நீர் என்னை விட்டு விலகுவதில்லை. நீர் என்னை என்றும் கைவிடுவதில்லை. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களை விட்டு விலகுவர் அல்ல ஆண்டவரே. நீர் எங்களை கைவிடுகிற தெய்வன் அல்ல ஆண்டவரே. உன்னை உள்ளம் கைகளிலே வரைந்திருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர், நீர் எங்களை நடத்த நீர் போதுமானவர் ஆண்டவரே. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். கலங்கிடவே வேண்டாம், நீ கலங்கிடவே வேண்டாம். என் இயேசு கைவிட மாட்டார். என் இயேசு கைவிட மாட்டார். கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கடந்ததை நினைத்து கலங்காதே, நடந்ததை மறந்துவிடு. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. கர்த்தர் புதியன செய்திடுவா, இன்றே நீ காண்பா. அதை இன்றே நீ காண்பா, அதை இன்றே நீ காண்பா. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். இந்த 9வது மாதத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் வேதனைகள் சந்தோஷமாய் மாறும், நீ பட்ட கஷ்டங்கள் சந்தோஷமாய் மாறும். நீ கலங்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அவர் உன்னோடு கூட இருப்பார் என்று சொன்னார். நீ கர்த்தரோடு கூட இருப்பாய் என்று சொன்னார். ஆண்டவர் உன் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி உன்னை பெருக பண்ணுகிற ஒரு தேவனாய் இருக்கிறார். ஐயோ ஆண்டவர் என் கூட இருக்கிறாரோ இல்லையோ என்கிற பயம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் சொல்றாரு, நான் உன் கூட தான் இருக்கிறேன். நான் உன்னை விட்டு விலகவில்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என் உள்ளம் கைகளில் உன்னை நான் வரைந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்றாரு. எத்தனை பேர் ஆண்டவரே நீங்கள் என் கூடவே இருங்கப்பா, நீங்கள் என் கூடவே இருங்கப்பா, நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, நீங்கள் இல்லாமல் என்னால் வாழ முடியாதுன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க. ஆண்டவரே, யார் என் கூட இருந்தாலும் இல்லாமல் போனாலும் நீங்கள் என் கூட இருங்கப்பான்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் ஓ இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. இருளான
இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே ஜீவனானிரே. இருளான வாழ்க்கையிலே வெளிச்சமானிரே, உயிரற்ற வாழ்க்கையிலே, உயிரற்ற வாழ்க்கையில் ஜீவனானிரே. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் வெளிச்சமும் நீரே, என் ஜீவனும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. கண்ணீர் சிந்தும் நேரத்தில் நீர் தாயுமானீரே, காயப்பட்ட நேரத்தில் நீர் தகப்பனானீரே. என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. 2 கரங்களை உயர்த்தி சொல்லுங்களேன். என் அம்மாவும் நீரே, என் அப்பாவும் நீரே, எனக்கெல்லாமே நீங்கதானப்பா. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. வேத வசனம் சொல்லுகிறது, இயேசு சொல்லுகிறார், என்னை அன்றி உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று சொல்லி. அவர் நம்முடைய வாழ்க்கையில் இல்லை அப்படின்னு சொன்னார், நாம் அவரை தேடவில்லை என்று சொன்னார், நம்மளால் வாழவே முடியாது. மற்றவர்கள் நம்மோடு கூட இருப்பதை காட்டிலும், பணம், செல்வம் இதெல்லாம் நம்மோடு கூட இருப்பதை காட்டிலும், இந்த 9வது மாதத்தில் நீங்கள் விரும்புகிற ஒரு காரியம், ஆண்டவரே நீங்கள் என் கூட இருங்கப்பா. இந்த 9வது மாதத்தில் நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுப்பா. நீங்கள் இல்லாமல் இந்த உலகத்தில் வாழ முடியாத ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் இந்த சூழ்நிலைகளை கடந்து போக முடியாத ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் இந்த வியாதியிலிருந்து ஒரு விடுதலையை பெற முடியாத ஆண்டவரே. நீங்கள் இல்லாமல் என்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு செழிப்பு உண்டாகாத ஆண்டவரே. நீங்கள் மாத்திரம் என் கூட இருப்பீங்களாப்பா. என்னுடைய இருளான வாழ்க்கையில் நீர் வெளிச்சமாக இருந்தீரே. உயிரற்ற என்னுடைய வாழ்க்கையில் தாவீது சொல்றான், நான் உயிருள்ளவனாய் இருந்தும் செத்தவனை போல் எல்லாராலும் மறக்கப்பட்டேன் என்று சொல்லி. ஓ, நான் ஜீவனோடு கூட இருந்தும் எல்லாரும் என்னை மறந்து போனார்கள் என்று சொல்லி, நான் இருப்பதை காட்டில் இல்லாமல் இருப்பது நலம் என்று சொல்லி பல நாட்கள் யோசித்ததெல்லாம் உண்டு ஆண்டவரே. ஜீவனற்ற வாழ்க்கையில் நீர் ஒரு ஜீவனாய் எனக்கு இருந்தீங்களப்பா. கண்ணீர் சிந்தின நேரத்தில் எனக்கு ஒரு தாயாய் இருந்தீங்களே. காயப்பட்ட நேரத்தில் ஒரு தகப்பனாய் தங்களுடைய தோளில் என்னை தூக்கி சுமந்தீங்களா ஆண்டவரே. எனக்கு அம்மா அப்பா எல்லாம் நீங்கள் தான் ஆண்டவரே. என் வியாதியின் நேரத்தில் நீங்கள் ஒரு வைத்தியராக இருந்தீரே ஆண்டவரே. சோதனையின் நேரத்தில் ஒரு நண்பனை போல என்னோடு கூட இருந்தீங்களாப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே
நாங்கள் விரும்புகிறதெல்லாம் ஒன்று தான்ப்பா. இந்த 8 மாதங்கள் என் கூட இருந்தது போல இந்த 9வது மாதத்திலும் நீங்கள் என் கூட இருங்க ஆண்டவரேன்னு எத்தனை பேர் சொல்கிறீங்க ஆண்டவருடைய சமூகத்தில்? ஆண்டவரே, இந்த 9வது மாதத்துலையும் வேற ஒன்றும் வேணாம்ப்பா, நீங்கள் மாத்திரம் என் கூட இருங்கப்பா. நீங்கள் மாத்திரம் என் கூட இருங்கப்பா. நீங்கள் இருந்தால் மாத்திரம் போதும் ஆண்டவரே. கர்த்தர் நம் பட்சத்தில் இருக்கும் பொழுது நமக்கு எதிராய் நிற்பவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, எல்லா சூழ்நிலைகளின் நடுவிலையும் நீங்கள் என் கூட இருங்கப்பா. அது மாத்திரம் என் வாழ்க்கையில் போதும்னு சொல்கிறவங்க மாத்திரம், இந்த 9வது மாதத்தில் நீங்கள் என் கூட இருங்கன்னு சொல்கிறவங்க மாத்திரம் உங்கள் 2 கரங்களை வானத்துக்கு நேராக உயர்த்தி, என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலேரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் கூடவே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. என் பக்கத்திலே இரும் என் இயேசுவே, நீர் இல்லாமல் நான் வாழ முடியாது. ஆமாண்டவரே, 9வது மாதத்தில் இந்த துவக்கத்தில் உடைய சமூகத்தில் நாங்கள் கேட்பதெல்லாம் ஒன்று தான்ப்பா. நீங்கள் என் கூட இருங்க, நீங்கள் என் கூட இருங்கப்பா. வேற ஒன்றும் எங்களுக்கு வேணாம்ப்பா. உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். 12th முடித்து 1 year வெயிட் பண்ணி எப்படியாவது மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொல்லி விரும்பினாங்க. கடந்த வருஷங்களில் தோல்வியை தழுவினாலும் ஒரு நம்பிக்கையோடு கூட கண்டிப்பாக நான் போனால் மெடிக்கல் தான் போவேன் அப்படிங்கிற உறுதியோடு கூட அவர் இருந்தார். இப்போ ஏன் மெடிக்கல் போகணும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, சேவை பண்ணணும். இன்றைக்கி நிறைய டாக்டர்ஸ் உண்மையாக இருந்தாலும் சில நேரங்களில் சம்பாத்தியத்திற்காக சில காரியங்களை செய்கிறாங்க. பணத்திற்காக 2-3 நாள் கூட அவனை வச்சு பணத்தை பிடுங்கிறதுக்கு என்னென்னமோ பண்ணுறாங்க. ஆனால் நான் அப்படி ஒரு டாக்டராக இருக்கக்கூடாது. எவ்வளோ சீக்கிரமாக அவங்கள சுகப்படுத்தி அனுப்ப முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அனுப்பணும். அது இல்லாமல் ஏழைகள் மத்தியில் இலவசமான மருத்துவத்தை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி தம்பியும் அவங்க அம்மாவும் சொன்னாங்க. அது எனக்கு ரொம்ப மிகுந்த ஒரு விண்ணப்பமாக இருந்துச்சு. அந்த ஆசை உகந்த ஆசையாக இருந்ததுனால நான் இங்கே வந்ததுலேருந்து எப்படியாவது தம்பி மெடிக்கலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தோம். ஆண்டவர் நம்முடைய சபையை சேர்ந்து ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு கவர்மெண்ட்டில் கிடைக்கிறதுக்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அதுக்கு அம்மா சொன்ன மாதிரி பல போராட்டங்கள் தான். சார் சொல்லியிருந்தாருன்னா போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருப்பாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான். பயத்தில் இங்கே வரும்போதெல்லாம் பயந்துட்டே தான் என்ன செய்வாங்க, வருவாங்க. முன்னாடி ஆர்டர் போட்டாச்சு. அவங்க எனக்கு 2 நாளைக்கு முன்னாடி சொல்லும்போது இப்படி கிருஷ்ணகிரியில் ஒரு கிறிஸ்டின் காலேஜில் தான் கிடச்சிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனால் திரும்பவும் அதுலேயும் ஒரு தடையை போட்டு கிட்டத்தட்ட ஒரு 200 பேர் அதிலேருந்து வெளியில் எடுத்துட்டாங்க. ஆனால் அந்த 200 பேர்லையும் தம்பி இல்லாத பிளவு ஆண்டவர் என்ன செய்கிறார், பாதுகாத்திருக்கிறார். அல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நம்ம விரும்பினது ஒன்று, ஆனால் கர்த்தர் அதற்கும் மேலான ஒரு பெரிய கிருபையை கொடுத்துருக்கிறார். என்னென்னா ஒரு கிறிஸ்டின் காலேஜிலேயே சீட்டு கிடைக்க கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இந்த குடும்பத்துக்காக, தம்பிக்காக, தம்பியினுடைய எஜுகேஷனுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். இல்லை, தம்பிக்கு நேராக கரங்களை நீட்டு, கிருபையில் நல்ல பிதாவே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறப்பா. ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல நேரத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்.
அருமையான தம்பி துளசிக்காக உம்முடைய சமூகத்தில் எத்தனையோ நாட்கள், எத்தனையோ மாதங்கள் ஆண்டவரே நாங்கள் சபையாய் சேர்ந்து ஜெபித்திருக்கிறோப்பா. ஆண்டவரே, எங்களுடைய சபையினுடைய ஒரு துவக்கமாக இது இருக்கட்டும்னு சொல்லி நாங்கள் எத்தனையோ நாட்கள் கேட்டிருக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் சபைக்கு வருகிறதான பிள்ளைகள் பெரிய அளவில் பெரிய பொறுப்புகளில் போய் அமரணும், மேல் படிப்புகளில் போய் படிக்கணும், உயர்ந்த படிப்புகளில் போய் அவங்க சேரணும். இதற்கு ஒரு அடித்தளமாக தம்பியை நீங்கள் அனுப்புங்க ஆண்டவரே என்று சொல்லி நாங்கள் உரிமையோடு உம்முடைய சமூகத்தில் கேட்டோம்ப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, ஒரு மருத்துவத்தில் சேர்வதற்கு கர்த்தர் ஒரு அனுகூலமான வாசல்களை கர்த்தர் திறந்திருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே அந்த காலேஜில் ஆண்டவரே நாங்கள் விரும்புகிறபடி ஆண்டவரே முதன் மாணவனாய் திகழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எத்தனையோ திறமையுள்ளவர்கள் ஆண்டவரை வந்தாலும் கர்த்தர் ஆண்டவரே தம்பியை உயர்த்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனையோ திறமையுள்ளவர்கள் ஆண்டவரே ஈசாயினுடைய வீட்டில் இருந்த பொழுது கர்த்தர் தாவீதை உயர்த்தினீரே, அபிஷேகம் பண்ணினீரே. அதே போல் அந்த தாவீதுக்கு இருந்ததான ஒரு அபிஷேகத்தை கர்த்தர் தம்பி மேலே நாங்கள் வைத்து ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, உன் ராஜாவாய் திகழ கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இவன் போகிற இடமெல்லாம் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எத்தனை தடைகள், எத்தனை பிரச்சனைகள், எத்தனை நெருக்கங்கள் வந்தாலும் எல்லாவற்றையும் சகித்து கொண்டு ஆண்டவரே தான் நினைத்ததை நிறைவேற்றி முடிக்கத்தக்கதாய் ஆண்டவரே ஒரு நல்ல மருத்துவராய் வெளியிலே வர கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, விசேஷித்த ஞானத்தினால் கர்த்தர் மகனை நிரப்பும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய கிருபை அவனோடு கூட இருந்து வழி நடத்திட்டோம். அவன் நினைக்கிறபடி ஆண்டவரே ஒரு நல்ல ஆண்டவரே ஏழைகளின் நடுவிலே பணமில்லாதபடி சேவை செய்கிற ஒரு மருத்துவராய் வர கர்த்தர் நீர் உதவி செய்வீரா. ஆண்டவரே, மருத்துவத்திலே மேலான ஒரு படிப்புகளெல்லாம் அவன் படிக்க கர்த்தர் நீர் கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாளைய தினத்தில் போய் ஆண்டவரை ஜாயின் பண்ண போகிறான்ப்பா. கர்த்தருடைய கிருபை அவனோடு கூட இருந்து அவனை வழிநடத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா பயங்களுக்கும் மகனை நீக்கி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவ சமாதான, தேவ ஆறுதல் அவனோடு கூட இருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான உணர்வு இந்த நேரத்தில் அவனுக்கு உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர் என்னுடைய எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார் என்கிற நம்பிக்கை உன்னிடத்தில் பெருகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தரை தேட, கர்த்தருக்கு தன்னை முழுவதுமாய் ஒப்புக் கொடுக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அதற்குரிய எல்லா பண தேவைகளை கர்த்தர் நீர் சந்திக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய சமூகத்தில் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். சபையின் சார்பாக தம்பியை கரங்களை கொட்டி நாம் வாழ்த்துவோம். கங்க்ராச்சுலேஷன். கிழமை மாலை ஜெபம் நமக்கு 7 மணி முதல் 8:30 மணி வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் பங்கு பெற உங்களை அன்பாய் கேட்கிறேன். அடுத்த வாரம் நமக்கு 2 காணிக்கைகள் எடுக்கப்படும். ஒன்று சபைக்கு படைக்கிற காணிக்கை, இன்னொன்று நம்முடைய சபையின் தேவைக்காக எடுக்கப்படுகிறதான காணிக்கை. அடுத்த வாரம் பெண்கள் ஐக்கியம் நம்முடைய சபையில் என்ன செய்யும்? நடைபெறும். அல்லேலூயா, ஆமென். நம்ம போன மாதம் தீர்மானம் எடுத்தோம். ஆகவே இந்த மாதத்திலிருந்து அந்த ஜெபங்கள் நமக்கு நடைபெறும். அடுத்த வாரத்தில் நமக்கு ஆண்கள் ஐக்கியமும் பெண்கள் ஐக்கியமும் சபையில் நடைபெறும், ஆராதனை முடிந்தவுடன். அல்லேலூயா. அதே போல் நம்முடைய சபைக்கு இடம் வாங்க, இங்கே ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் மனதில் ஏவுவார் என்று சொன்னால் நீங்கள் கொடுத்து உதவும். கேட்கிறோம், கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. அல்லேலூயா, ஆமென். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்படியாக கொடுத்திருக்கிறதான வார்த்தை ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம், ஏசாயா தீர்க்கதரிசனதான புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தின் முதல் பகுதியை வாசிக்க அன்பாய் கேட்கிறேன். பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. நம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, இந்த மாதத்தில் நீர் எங்களோடு கூட பேச நினைத்த காரியங்களை நீர் பேசும்படியாய் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, பலவிதமான சோர்வுகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான வேதனைகள் எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறது உண்மைதான்ப்பா. ஆனால் எங்களுக்கு வருகிற சகல உபத்திரவங்களிலும் உம்முடைய வார்த்தை எங்களுக்கு ஆறுதலாக இருக்கிறபடியினாலே நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த 8 மாதங்கள் எங்களோடு கூட இருந்து நீர் வழிநடத்தினீர், பேசினீர், உங்களுடைய வார்த்தையை கொடுத்து எங்களை ஆறுதல் படுத்தினீர், அரவணைத்து. இந்த 9வது மாதத்திலும் இந்த வார்த்தையின் மூலமாய் கர்த்தர் எங்களோடு கூட பேச நினைத்த காரியங்களை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். மாம்சீகம் அல்ல ஆண்டவரே, நான் நினைத்த காரியம் அல்ல, தேவரே நினைத்த காரியங்களை நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பேச நாங்கள் கேட்க ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே,
ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா? எடுத்துக்கோங்க. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 4வது வசனம். எல்லாம் சேர்ந்து வாசிப்போமா? பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. இப்போ இதை இப்படி வாசிக்க போகிறோம். பயப்படாதே, நான் வெட்கப்படுவது இல்லை. சேர்ந்து வாசிப்போமா? பயப்படாதே, நான் வெட்கப்படுவது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் கடந்த 8 மாதங்கள் நம்மையும் நம்முடைய சபையையும் நம்முடைய ஊழியத்தையும் அவர் அற்புதமாய் வழிநடத்தி வந்தார். நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்தார். இந்த 8 மாதங்கள் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளை அவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றினார். அல்லேலூயா. இன்னும் சில நிறைவேறாத வாக்குத்தத்தங்களையும் வார்த்தைகளையும் அவர் நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் நிறைவேற பண்ணுவார். இந்த 8 மாதங்கள் நம்மை வழிநடத்தின ஆண்டவர் இந்த மாதத்திலும் நம்மை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் இந்த 9வது மாதத்தில் நம்மை பார்த்து சொல்லுகிறதான வார்த்தை, பயப்படாதே, நீ வெட்கப்படுவது இல்லை. இன்றைக்கி அநேகர் நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையும் நம்முடைய குடும்பத்தை குறித்ததான எதிர்பார்ப்புகள் மற்றவர்களிடத்தில் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, எப்பொழுது இவர்கள் வெட்கப்பட்டு போவாங்க, எப்பொழுது இவர்கள் தலை குனிந்து போவார்கள், எப்பொழுது இவர்கள் வெட்கத்தோடு கூட இருப்பார்கள் என்று சொல்லி இன்றைக்கி உலகமும் நம்மை சுற்றி இருக்கிறதான மனிதர்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறதான உறவினர்களும் நம்மை சூழ்ந்திருக்கிறதான நண்பர்களும் நம்மை குறித்து எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னு சொன்னால், என்னைக்கு இவங்க வெட்கப்பட்டு போவாங்க, என்னைக்கு இவங்க குடும்பம் சீரழிஞ்சு போகும், என்னைக்கு இவன் நடு ரோட்டில் வந்து நிற்பா அப்படிங்கிறத பார்ப்பதற்கு ஆவலோடு கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. இன்றைக்கி நிறைய மனிதர்கள் நம்ம கூடவே தான் இருப்பாங்க. ஆனால் அவங்களுடைய நினைவுகள் எல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா பொல்லாததாக இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே ஆண்டவர் இந்த மாதத்தில் உங்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்களுடைய எதிர்பார்ப்பின்படி உங்களுடைய வாழ்க்கை இருக்க போவது இல்லை. யாரெல்லாம் நீ வெட்கப்படுவ என்று சொல்லி உங்களிடத்தில் சொன்னாங்களோ, உன் குடும்பம் நடுரோட்டில் வந்து நிற்கிறத நான் பார்ப்பேன்னு சொன்னாங்களோ, அவர்களுக்கு நடுவில் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவது இல்லை. இன்றைக்கி நிறைய பேருக்கு என்ன பயம் அப்படின்னா, அவங்க சொன்ன வார்த்தை நிறைவேறிடுமோ, என் சூழ்நிலையை பார்க்கும் பொழுது ஐயோ அவமானங்கள் எனக்கு வந்துடுமோ, அவங்க சொன்ன மாதிரி நான் வெட்கப்பட்டு போயிடுவேனோ, என் குடும்பம் நடுத்தெருவுக்கு வந்துடுமோ, என் பிள்ளைகள் சேராமல் போயிடுவார்களோ அப்படிங்கிறதான பயம் பல நேரங்களில் மனுஷனுடைய வார்த்தையினால் என்ன செய்கிறது, நமக்கு உண்டாகுது. சில நேரங்களில் நம்ம விசுவாசமாக சொல்லியிருப்போம், நான் அங்கே போகிறேன், நான் செழிப்பாக இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக தான் திரும்பி வருவேன் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சுருப்போம், சொல்லியிருப்போம். ஆனால் நம்ம சொன்ன வார்த்தையின்படி நடக்காமல் சில சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது ஐயோ நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோமோ, அவசரப்பட்டு சொல்லிட்டோமோ அப்படிங்கிறதான எண்ணங்கள் நமக்குள்ள ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், ஏற்பட்டு கொண்டே இருக்கும். காரணம், மனிதர்கள் முன்பதாக நாம் தலை குனிந்து போய்விடுமோ என்கிறதான பயம் ஒவ்வொரு நாளும் நமக்குள்ள என்ன செய்யுது, அதிகரித்து கொண்டே இருக்கு. அல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ வெட்கப்பட்டு போவதில்லை. ஆண்டவர் இந்த வருஷத்தின் துவக்கத்தில் நமக்கு கொடுக்கும்போது ஆண்டவர் சொன்னார், நீ ஆசீர்வாதமாக இருக்கும்படி நான் உங்களை ரட்சிப்பேன், பயப்படாதேயுங்கள். ஆண்டவர் இந்த வருஷத்தினுடைய துவக்கத்தில் நீ பயப்படாதே என்கிறதான வார்த்தையை என்ன செய்தார், கொடுத்தார். ஒவ்வொரு மாதமும் பார்க்கும் பொழுது நீ பயப்படாதே 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 என்று சொல்லி ஆண்டவர் ஒவ்வொரு மாதமும் நம்மளோடு கூட என்ன செய்தார், சொல்லிக்கொண்டே வருகிறார். இந்த மாதமும் அவர் சொல்கிறாரு, நீ என்ன செய்யாத, பயப்படாத. பயம் ஒரு மனுஷனுக்கு எல்லாத்துக்குமே என்ன செய்யும், இருக்கும். அப்படி தானே? எனக்கு பயமே இல்லை அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? பேசுங்க.
இப்போ உட்காந்து கூட சில பேர் பயந்துட்டு தான் என்ன செய்யணும் இருக்கோம். அல்லேலூயா. இந்த பயத்தை குறித்து ரிசர்ச் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அதில் நாம் சொல்லப்பட்டதான ஒன்று, பயம் என்பது ஒரு உணர்வு. பயம் என்பது என்னது? ஒரு உணர்வு. இந்த பயம் மனுஷனுக்கு எப்படி ஏற்படுகிறது அப்படின்னு சொன்னால், நிகழ்காலத்தில் உள்ள ஒரு பிரச்சனை அல்லது வியாதி அல்லது தேவை அல்லது நம்மை விட பலத்த மனிதர்கள் இவர்களின் காரணமாகவோ அல்லது எதிர்காலத்தை குறித்ததான, எதிர்காலத்தில் இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோ என்கிறதான எதிர்பார்ப்பின் காரணமாக தான் ஒரு மனுஷனுக்கு பயம் என்ன செய்யுது? உண்டாகுது. உண்மைதானா? பயம் நமக்கு எப்படி வருதுன்னா, ஒன்று நிகழ்காலத்தில் இருக்கிற ஏதோ ஒரு தேவை அல்லது ஏதோ ஒரு வியாதி அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை அல்லது நமக்கு முன்பாக இருக்கிற வசதி படைத்த, ஆரோக்கியமுள்ள அல்லது எதையும் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிற சில மனிதர்களை பார்க்கும் பொழுது நமக்கு என்ன செய்யுது? பயம் வருது. இது நிகழ்காலத்தில் ஒரு மனுஷனுக்கு ஏற்படுகிற பயம். ரெண்டாவது பயம் என்ன அப்படின்னு சொன்னால், எதிர்காலத்தில் இது இப்படி நடந்துருமோ, அது அப்படி நடந்துருமோ, அடுத்த வாரம் இப்படி ஆயிருமோ அப்படிங்கிற எதிர்காலத்தை குறித்ததான சில காரணங்களின் மூலமாக நமக்கு என்ன செய்கிறது? பயம் உண்டாகுது. ரெண்டு வகையான பயம் ஒரு மனுஷனுக்குள்ளே என்ன செய்யுது? இருக்குது. ஒன்று காரணத்தோடு வருகிற பயம், இன்னொன்று காரணம் இல்லாத பயம். அப்படி தானா? சொல்லுங்கள். முதல் பயம் என்னது? காரணத்தோட பயம். அதை தான் சொன்னேன். நிகழ்காலத்தில் இருக்கிற பயம், ஏதோ ஒரு தேவை, ஒரு பிரச்சனை அல்லது ஒரு போராட்டம், அதெல்லாம் இருக்கும் பொழுது நமக்குள்ளே என்ன செய்யும்? ஒரு பயம் இருக்கும். அது எல்லாருக்கும் நார்மலாக இருக்கிற பயம். ஒரு சிலருக்கு தேவையற்ற பயம் என்ன செய்யுது? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அந்த சம்பவம் நடந்திருக்காது, ஆனால் நடந்துருமோ, அந்த மனிதன் வந்திருக்கவே மாட்டான் ஆனால் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் என்ன செய்யும்? இருக்கும். சில பேருக்கு இருட்டை பார்த்தா பயம். அங்கே பேய் இருக்காது, ஆனால் இருட்டுக்குள்ளே பேய் இருக்கும் அப்படின்னு முன்னோர்கள்லாம் சொல்லி வச்சதுனால இருட்டை பார்த்தாலும் என்ன செய்யும்? பயமாக இருக்குது. நேற்று இரவு தூங்கும்போது பாப்பாவுடைய பால் பாட்டில் இன்னொரு ரூமுக்கு என்ன செஞ்சுட்டு பறந்து போயிட்டு காற்றுல. அப்போ அவள் பார்த்துட்டு அப்பா பால் பாட்டில் போயிட்டு அப்படின்னு சொன்னான். அப்போ நீ போ பாப்பா அப்படின்னு சொன்னேன். ஏன்னா லைட்லாம் ஆஃப் பண்ணனால அவள் போகிறதுக்கு பயந்துட்டு என்ன செய்யலை, போகலை. திரும்ப என் மொபைல்லேருந்து லைட்டு ஆன் பண்ணி இப்போ போ பாப்பா அப்படின்னு சொன்னோன்னா தைரியமாக என்ன செஞ்சா போனால், சுவத்தில் அவள் போகும்போது அவளுடைய நிழல் அங்கே தெரிஞ்சதுனால வேகமாக என்ன செஞ்சிட்டா அப்படின்னா திரும்ப ஓடி பா நீ வாப்பா அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா என்னை கூட்டிகிட்டு போனான். அப்போ சில நேரங்களில் இல்லாததை நாமளே கற்பனை செய்து என்ன செய்கிறோம்? பயந்துட்டு என்ன செய்கிறோம்? இருக்கிறோம். அல்லேலூயா. நம்ம சரீரத்தில் சில வியாதிகள் இருந்திருக்காது, ஆனால் சில அறிகுறிகளை வச்சு இதுதான் எனக்கு ஆயிற்று, இப்படி தான் எனக்கு ஆயிற்று, இன்னும் கொஞ்ச நாள் நான் என்ன செய்ய போகிறேன், அந்த நிலைமைக்கு என்ன செஞ்சுருவாங்க? போய் அதை நினச்சி, இல்லாததை நினச்சி பயந்து போய் எனக்கு இருக்கிற நிறைய பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. இந்த கொரோனா காலம் நமக்கு ரொம்ப கொடுமையான ஒரு காலம் அப்படின்னு சொன்னால் கொரோனா காலம்தான். ஏன் அப்படின்னா, கொரோனாவுடைய அறிகுறி இருமல், சளி, காய்ச்சல், தொண்டை வலி, இதுதான் கொரோனாவுடைய அறிகுறியாக என்ன செஞ்சிச்சு? இருந்துச்சு. அப்போ இயல்பாகவே ஒரு மனுஷனுக்கு இருமல் என்ன செய்யும்? வரும். உண்மைதானா? ஆனால் அந்த நாட்களில் இயல்பாக நமக்கு இருமல் வந்தாலும் நம்ம என்ன செஞ்சுருப்போம்? ஐயோ எனக்கும் கொரோனா வந்துச்சு, அது வந்திருக்காது. ஒரு இருமல் வந்த உடனே எனக்கும் என்ன செஞ்சுட்டு? கொரோனா வந்துட்டு அப்படின்னு சொல்லி பயந்து போய் சில பேர் கொரோனா இல்லாமையே பயத்திலேயே தங்களை தனிமைப்படுத்தி பயத்திலேயே மரித்து போன எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க? இருக்கிறாங்க. அல்லேலூயா. இன்னைய வரைக்கும் அந்த கொரோனாவை குறித்ததான பயம் என்ன செய்து மனுஷனுக்குள்ளே இருக்குது. இந்த கொரோனாவுக்கு அப்புறம் நிறைய சபைகளில் ஆட்கள் குறைஞ்சி என்ன செஞ்சிட்டாங்க? போயிட்டாங்க. நிறைய பேர் சபைக்கு வர்றதே விட்டுட்டாங்க. ஏன்பா சபைக்கு வரமாட்டேங்கிங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்டோம் அப்படின்னா, இல்லை கொரோனா
தொற்று இருக்கிறதுனால என் பிள்ளைகள்லாம் சபைக்கு போக வேண்டான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் இன்னைய வரைக்கும் அந்த காரணமில்லாமல் பயத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. இன்னும் சில பேரை நீங்கள் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை எப்படி வளர்ப்பது, பிள்ளைகளுக்கு திருமணம் எப்படி செய்து கொடுப்பது, எப்படி நம்முடைய பிள்ளையை படிக்க வைப்பது என்கிற பயத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. ஒரு நாள் ஒரு வீட்டுக்கு நானும் என்னோடு கூட இருந்ததான ஊழியர்களும் விசிட்டிங் என்ன செஞ்சோம் அப்படின்னா போனோம். அப்போ இருக்கிறதான ஒரு அம்மா நாங்கள் வரும்போதே அழுதுகிட்டே என்ன செஞ்சாங்க, இருந்தாங்க. நாங்கள் போனதுக்கப்புறமும் அவங்க அழுதுகிட்டே இருந்தாங்க. அப்போ நாங்கள் நினச்சோம், சரி ஏதோ ஒரு பிரச்சனை போல், இல்லை வீட்டுக்காரர் ஏதோ அடித்து போட்டாரா என்னன்னு தெரியல, இல்லை ஏதோ யாரும் இறந்து போயிட்டாங்களா, ஏன் இப்படி அழுகுறாங்கன்னு தெரிலையேன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அவங்களிடத்துல என்ன செஞ்சுட்டு இருந்தோம், பேசிகிட்டே இருந்தோம். ஏம்மா அழுகுறீங்க, அழாதீங்கம்மா, எதாக இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஆறுதலான பல வசனங்கள்லாம் என்ன செஞ்சோம், சொன்னோம். ஆனாலும் அந்த அம்மா அழுகை நிப்பாட்ட மாதிரியே தெரில. சரி ஜெபம் பண்ணுவோம்மா, உங்களுக்கு எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்கா, இந்த பிள்ளைய நான் எப்படி கட்டி கொடுக்க போகிறேன், யாரை போய் பார்க்க, என்ன செய்ய, என்கிட்ட பணம் இல்லை, என்கிட்ட வசதி இல்லை, என்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட்டை என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால் போட்டாங்க. அப்போ நாங்களும் சரிம்மா பரவாயில்லை, இப்போ அந்த சிஸ்டர் இருந்தாங்கன்னா கூப்பிடுங்க, நம்ம அவங்களுக்காக ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் நல்ல மணமகனை தருவாருமா அப்படின்னு சொல்லி அந்த சிஸ்டரை என்ன செஞ்சோம் அப்படின்னா கூப்பிடுங்கன்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொன்னோம். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இல்லை அவள் ஸ்கூலுக்கு போயிருக்கா அப்படின்னா. எங்கே போயிருக்காங்க, ஸ்கூலுக்கு போயிரு. சரிம்மா 12th முடிச்சிருக்காங்களா, 12th படிக்கிறாங்களா அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னாங்க, இல்லை பாஸ்டர் இப்போ தான் எல்கேஜியில் கொண்டு வந்து. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேருடைய பயம் எதுவாக இருக்குன்னா இப்படி தான் இருக்குது. இப்போ தான் கருவில் உருவாகி ஒரு 4 மாதமோ 6 மாதமோ 7 மாதமோ என்ன செஞ்சுருக்கோம், ஆயிருக்கும். அதுக்குள்ளே ஐயோ குழந்தை பிறந்துட்டா அதை என்ன செய்கிறது, எப்படி வளர்க்குறது, எந்த ஸ்கூலில் கொண்டு போய் சேர்க்குறது, நம்ம கையில் இவ்வளோ தான் வருமானம் இருக்குது, என்ன பண்ண போகிறோம், ஏது செய்ய போகிறோம் அப்படிங்கிற பயம் தானாகவே என்ன செய்யுது, நம்மளை பிடிச்சிருது. அல்லேலூயா. இதெல்லாம் தேவையில்லாத பயங்கள். அல்லேலூயா. அந்தந்த நாட்களில் அந்தந்த காரியத்தை கர்த்தர் என்ன செய்வார், பார்த்துக்கொள்வார். அப்போ பாஸ்டர் நாங்கள் பாட்டில் இருக்கட்டுமா அப்படின்னா இல்லை, உங்களால் முடிஞ்ச அளவு உங்களால் எதெல்லாம் செய்ய முடியுமோ அதெல்லாம் என்ன செய்யுங்க. உங்களுக்கு மீறின காரியங்கள், உங்களால் முடியாத காரியங்களை கர்த்தர் என்ன செய்வார், பார்த்து கொள்வார். அல்லேலூயா. இன்னும் சில பேரை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் வேலையை குறித்ததான ஒரு பயம். அல்லேலூயா. என்னைக்கு நம்மளை வேலையிலிருந்து நிப்பாட்டுவாங்களோ. எத்தனையோ பேர் என்ன செஞ்சிட்டாங்க, நிப்பாட்டிட்டாங்க. எத்தனையோ பேர் திரும்ப உள்ளே சேர்க்க முடியலை, வர முடியலை, போக முடியலை. நமக்கும் அப்படிப்பட்டதான ஒரு நிலைமை வந்துருமோ அப்படின்ட்டு ஒவ்வொரு நாளும் பயத்தோடையே வேலைக்கு போகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. சில பேர் பொருளாதாரத்தை குறித்த பயத்தோடு கூட என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நமக்கு கொஞ்சம் வருமானம் தான் இருக்கு, இதை வச்சு நம்ம எப்படி குடும்பத்தை நடத்த போகிறோம், இதை வச்சு நம்ம எப்படி நம்முடைய தேவைகளை சந்திக்க போகிறோம். இன்றைக்கி நமக்கு தேவை, இன்றைக்கி ஒரு 20,000 ரூபாய் நமக்கு இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், குடும்பத்தை நடத்த முடியும். ஆனால் நம்மள்கிட்ட இருக்கிறதே 15,000 ரூபாய் தான் இருக்குது. இன்னும் அந்த 5,000 ரூபாய்க்கு நம்ம எங்கே போக அப்படிங்கிறதான ஒரு பயம் உங்களுக்குள்ளே என்ன செய்யலாம், இருக்கலாம். இன்னும் சிலரை பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கடன் பிரச்சனை. ஐயோ கடன் நேரம் என்ன செஞ்சிட்ருக்கு, ஏறிட்டே இருக்குது, நம்ம வட்டியை மட்டும்தான் கட்டிகிட்டு இருக்கிறோம், நம்மளால் இன்னும் அந்த கடனை அடைக்க முடியலையே அப்படிங்கிறதான ஒரு பயம் அவர்களுக்குள்ளாக என்ன செய்கிறது, இருக்கிறது. இதை விட பெரிய ஒரு பயம் என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் சந்தோஷமாக இருந்தால் பயப்படுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஒரு நாள் நல்லா சிரித்து சந்தோஷமாக இருந்துட்டாங்கன்னா அவங்களுக்குள்ள ஒரு பயம் என்ன செஞ்சிடும், வந்துடும். ஐயோ இன்றைக்கி ரொம்ப சிரிச்சிட்டோம், இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமாக இருந்துட்டோம், நம்ம எப்போ சந்தோஷமாக இருந்தாலும் நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறோமோ அவ்வளோ தூரம் நம்ம அழ வேண்டிய சூழ்நிலை வருமே. இன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருந்துட்டோம், ஐயோ நம்ம ரொம்ப சிரிச்சிட்டோம், இன்றைக்கி என்ன செய்யக்கூடாது, சிரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி கட்டுப்படுத்திட்டு இருக்கிற எத்தனையோ பேர் என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. நீங்கள் அதில் இருக்கிறீங்களா? அப்படி இருக்கிறீங்களா? சந்தோஷமாக இருந்தால் கவலைப்படுறவங்க இருக்கிறீங்களா?
அல்லேலூயா. ஆண்டவர் இது எல்லாரையும் பார்த்து தான் சொல்கிறாரு, நீ பயப்படாத. நீ இந்த இதில் எந்த லிஸ்ட்டில் இருந்தாலும் பரவாயில்லை. ஒருவேளை பொருளாதாரத்தை குறித்த பயத்தோடு கூட, வேலையை குறித்த பயத்தோடு கூட, அல்லது பிள்ளைகளை எப்படி வளர்க்க போகிறேன், பிள்ளைகளை எப்படி படிக்க வைக்க போகிறேன், எப்படி நான் ஃபீஸ் கட்ட போகிறேன், இந்த பயத்தோடு கூட நீங்கள் இருப்பீர்கள் என்று சொன்னால் இன்றைக்கி அந்த பயத்தெல்லாம் என்ன செஞ்சிருங்க, தள்ளிடுங்க. அல்லேலூயா. ஒரு மாணவன் ஒவ்வொரு நாளும் அந்த ஸ்கூலில் இருக்கிற ஒரு சேப்பலில் போய் ஜெபிக்கிறத அவன் வழக்கமாக கொண்டிருந்தான். ஒரு நாள் அவன் ஜெபிக்க போகும்போது அவனுக்கு பக்கத்தில் பார்க்கும்போது ஒரு சிலந்தி பூச்சி ஒரு சிலந்தி வலையை கட்டி கொண்டிருக்கிறத என்ன செஞ்சான், அவன் பார்த்தான். அந்த பூச்சை பார்த்த உடனே அவனுக்குள்ள ஒரு பயம் என்ன செய்தது, வந்துட்டு வேக வேகமாக வந்து அவனுடைய பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான். அந்த சேப்பலில் இருக்கிறதான பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான், பாஸ்டர் இப்படி அங்கே ஒரு சிலந்தி என்ன செய்யுது, கூடு கட்டி கொண்டு இருக்கிறது. இன்னும் கொஞ்ச நாள் போனால் நான் ஜெபிக்கிற இடம் வரைக்கும் என்ன செஞ்சிடும், வந்துடும். அதை பார்க்கும்போது எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த போதகரிடத்துல சொன்னானா. அப்போ அந்த போதகர் சொன்னாரா, தம்பி நீ பயப்படாத, உன் கையில் ஒரு சிலுவையை என்ன செஞ்சு நீ வரைந்து கொள் அப்படின்னு சொல்லி அவனிடத்துல சொன்னாராம். நீ நாளைக்கு ஜெபம் பண்ணும் பொழுது அதை பார்க்கும்போது உனக்கு பயமாக இருந்துச்சுன்னா அந்த சிலுவையை கையில் என்ன செய், நீ வரைந்து கொள் அப்படின்னு சொல்லி அந்த மாணவனிடத்தில் அந்த பாஸ்டர் சொல்லி அனுப்பிட்டான். இவன் மறுநாள் போகிறான். அதை பார்த்த உடனே திரும்பவும் அவனுக்குள்ளே என்ன செய்து, அந்த பயம் வந்துட்டு. உடனே அந்த போதகர் சொன்ன வார்த்தையை கேட்டு அவன் கையில் அந்த சிலுவையை என்ன செய்தான் அப்படின்னா வரைந்து கொண்டான். இவனுக்கு என்னன்னு புரியலை, ஏன் அப்படி இவர் சொன்னார் அப்படின்னு சொல்லி அவனுக்கு புரியலை. அப்போ திரும்ப அந்த பாஸ்டர்கிட்ட வந்து சொல்கிறான், பாஸ்டர் இப்படி நீங்கள் சொன்னீங்க, நான் சிலுவையை என்ன செய்தேன், வரைந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட சொன்னான். அப்போது அந்த ஏன் இதை நீங்கள் சொன்னீங்கன்னு சொல்லி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் அந்த போதர் இடத்துல கேட்கும்போது அவர் சொன்னார், இந்த சிலுவையை நீ பார்க்கும்போது இயேசுவன் கூட இருக்கிறார் என்கிறதான நினைவு என்ன செய்யட்டும், உனக்கு வரட்டும். நீ எந்த காரியத்தெல்லாம் குறித்து நீ பயப்படுறியோ அப்படி பயப்படுகிற சூழ்நிலையில் இந்த கையை நீ பார்க்கும் பொழுது அதில் இருக்கிற சிலுவை உனக்கு என்ன செய்யும், ஞாபகத்துக்கு வரும். அந்த சிலுவையை பார்க்கும்போது உனக்காக ஒருவர் இந்த பூமிக்கு வந்து அவர் ரத்தம் சிந்து மரித்து அவர் உன்னோடு கூட இருக்கிறார் என்கிற ஞாபகம் உனக்கு என்ன செய்யும், வரும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், எவ்வளோ பயம்படுத்துகிற சூழ்நிலைகள் உங்களுக்கு வந்தாலும், அல்லேலூயா, பலவிதமான சோர்வுகள், பலவிதமான கஷ்டங்கள், பலவிதமான பிரச்சனைகள், பலவிதமான அவமானங்கள் உங்களுக்கு வந்தாலும் நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டிய ஒன்று அந்த சிலுவை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் நம்ம பயப்போடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் ஜீவனை கொடுத்தார். அல்லேலூயா. நம் வியாதியோடு கூட கஷ்டத்தோடு இருக்கக்கூடாது என்பதற்காக தான் அந்த கல்வாரி சிலுவையில் அவர் மரித்தார். வேத வசனம் சொல்லுகிறது, நாம் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அவர் சாபமானார். அவர் சாபத்தை தாம் மீது ஏற்றுக்கொண்டார். நாம் ஆரோக்கியமாக இருக்கும்படி அவர் பலவீனனானார் என்று வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. இன்றைக்கி ஆண்டவர் சொல்லுகிறார், எடுத்து வாசிங்கள், ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 41 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அல்லேலூயா. பலவிதமான பயங்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு நினைவுக்கு வரவேண்டிய ஒரு வார்த்தை என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஏசாயா 41 அதிகாரம் 10வது வசனம் என்ன சொல்கிறாரு, பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், உனக்கு நான் உதவி செய்வேன், என் நீதியின் வலக்கரத்தினால் நான் உன்னை என்ன செய்வேன், தாங்குவேன். அல்லேலூயா. அன்னைக்கு யோசுவாவுக்கு ஒரு பயம் என்ன செய்தது அப்படின்னா இருந்துச்சு. என்ன பயம் அப்படின்னா, அது வரைக்கும் இஸ்ரவேல் ஜனங்களை மோசே என்ன செய்கிறார், வழிநடத்தி கொண்டு வருகிறார். மோசே வழிநடத்தி வந்த அந்த நாட்களில் மோசேக்கு உறுதுணையாக இருந்தது யோசுவாவும் காலேபும். ஒரு நாள் மோசே மரித்து போய் விடுகிறான்.
இந்த மோசே மரித்து போய்விட்டதுக்கு அப்புறமா அந்த பொறுப்பு யாரிடத்தில் வருகிறது என்று சொன்னால் யோசுவாவினிடத்தில் என்ன செய்கிறது, வருகிறது. இப்போ யோசுவாவுக்கு என்ன பயம் அப்படின்னா, மோசே கூட இருக்கிற வரைக்கும் அவனுக்கு எதுவுமே என்ன செய்யலை, தெரியல. அவனுக்கு பயம் என்ன செய்யலை, இல்லை. எதா இருந்தாலும் மோசே பார்த்து கொள்வார். அவர் சொல்லுகிற வார்த்தைக்கு மாத்திரம் நம்ம செவி கொடுத்து அவைகளெல்லாம் செஞ்சால் மாத்திரம் போதும் அப்படிங்கிறதான ஒரு காரியம் அவனுக்குள்ளே இருந்துச்சு. ஆனால் திடீர்னு மோசே மரித்து போனதற்கு பின்பதாக ஐயோ நான் என்ன செய்ய போகிறேன் என்கிறதான ஒரு பயம் அவனுக்குள்ளே என்ன செய்தது, வந்தது. இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலும் சில மனிதர்கள் நம்ம கூட இருக்கும் பொழுது, சில உறவுகள் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம அவ்வளோவா என்ன செய்ய மாட்டோம், பயப்பட மாட்டோம். எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி நினைப்போம். ஆனால் சில உறவுகள் நம்மை விட்டு போகும் பொழுது, சில மனிதர்கள் நம்மை விட்டு பிரிந்து போகும் பொழுது ஒரு விதமான பயம் நமக்குள்ளே என்ன செய்யும், வரும். அப்படிப்பட்ட பயம் இங்கே வரும் பொழுது தான் ஆண்டவர் அவனை பார்த்து சொல்கிறாரு. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாய் எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோடு கூட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகவும் மாட்டேன், உன்னை கைவிடவும் மாட்டேன். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவோம் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இந்த யோசுவா ஒரு யுத்த வீரன் தான். இவன் ஞானவான் தான். ஒரு நேர்மறையான ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொண்டு வந்தான், பாசிட்டிவான எண்ணம் கொண்டு வந்தான். ஆனாலும் சில நேரங்களில் அவனுக்குள்ளவும் என்ன செய்கிறது, சில பயங்கள் என்ன செய்கிறது, வருகிறது. இன்றைக்கி நீங்கள் நல்லா ஜெபிக்கிற ஆட்கள் தான், நல்ல பைபிளை வாசிக்கிற ஆட்கள் தான். ஆனால் சில சூழ்நிலைகளின் ஊடாய் நாம் கடந்து போகும் பொழுது நம்மை அறியாமலே நம்முடைய எதிர்காலத்தை குறித்ததான பயம் நமக்குள்ளே என்ன செய்கிறது, வருகிறது. ஆண்டவர் சொல்கிறார், நீ பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. இதே உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால், மோசே உயிரோடு இருக்கும் பொழுது யோசுவாவை பார்த்து சொல்லுகிறான், நீ இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் நிச்சயமாய் நீ அந்த கானான் தேசத்தை நீ சுகந்தரிப்ப, நீ தான் இந்த ஜனங்களை அடத்தி கொண்டு போவ, நீ திடமனதா இரு, நீ தைரியமா இருன்னு சொல்லி மோசே இருந்த நாட்களிலே யோசுவாவை பார்த்து என்ன செய்கிறான், சொல்லுகிறான். அல்லேலூயா. ஆனாலும் அவனுக்குள்ள ஒரு பயம் இருக்கும் பொழுது திரும்ப ஆண்டவரும் அதே வார்த்தையை சொல்லி அவனை தைரியப்படுத்துகிறதை நாம் பார்க்க முடியும். இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் எது இல்லாமல் போனாலும், யார் நம்ம கூட இல்லாமல் போனாலும், நமக்கு துணையா நிற்க நம்மோடு கூட இருக்கிறவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. அதனால தான் ஏசாயா 41ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷனுடைய துணையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம், அப்படிதானா? இன்றைக்கி பல நேரங்களில் ஒரு பிரச்சனை வருது, ஒரு போராட்டங்கள் வருது, ஒரு கஷ்டம் வருதுன்னா மனுஷன் நமக்கு துணையாக நிற்கணும், மனுஷன் நமக்கு ஆதரவாக பேசணும், மனுஷன் நமக்கு பக்கபலமாக இருக்கணும்னு சொல்லி நினைத்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உன் வலது கையை பிடித்து உன்னை என்ன செய்வேன், நடத்தி கொண்டு போவேன். அல்லேலூயா. மனிதர்கள் இல்லாமல் போனாலும் கர்த்தர் உங்களை நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டாவதா, தாவீதுனுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்கும் பொழுது சங்கீதம் இன்னைக்கு வாசித்த சங்கீதம் 23:4 சொல்லப்பட்டபடி, நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்பட. ஏன் அந்த வார்த்தையை அந்த தாவீது சொல்லுகிறான்? நான் மரணமே எனக்கு வந்தாலும் சரி, மரணத்தின் ஊடாய் நான் நடக்க நேர்ந்தாலும் சரி, நான் பயப்படவே மாட்டேன். என்ன சூழ்நிலைகள், என்ன பிரச்சனைகள் என் வாழ்க்கையில் வந்தாலும், தாங்கிக் கொள்ள முடியாத அளவு சோதனைகள் வந்தாலும் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், அடுத்த வார்த்தை சொல்கிறான், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. இந்த 9வது மாதத்தில் நீங்கள் நினைக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். அல்லேலூயா. பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும், அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும், பயம் நம்முடைய வாழ்க்கையில் வரதான் செய்யும். ஆனால் பயம் நம்முடைய வாழ்க்கையை ஆட்கொள்ளாமல் தடுத்து விட வேண்டும் என்று சொன்னால், இயேசு என்னோடு கூட இருக்கிறார் என்கிறதான உணர்வு நம்மை ஆளுகை செய்ய வேண்டும்.
அல்லேலூயா. இன்னைக்கு பல நேரங்களில் ஆண்டவர் நம்மோடு கூட தான் இருக்கிறார், நம்மளை பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் என்கிறதான எண்ணம் பல நேரங்கள் நம்மளிடத்துல என்ன செய்யலை, இல்லை. அன்னைக்கு சீஷர்கள் எல்லாரும் கப்பலில் என்ன செய்கிறாங்க, படகுல போகிறாங்க. படகுல போகும் பொழுது காற்றும் புயலும் என்ன செய்கிறது, அடிக்கிறது. இவங்களுக்கெல்லாம் ஒரே பயம், ஐயோ நம்ம என்ன செய்ய போகிறோம், மறிக்க போகிறோம், இந்த காற்றும் புயலும் அதிகமாக அடித்து கொண்டு இருக்கிறதே, சீக்கிரம் கப்பலை என்ன செஞ்சிடும், கவிழ்த்து போடும் அப்படிங்கிறதான ஒரு பயம் என்ன செய்தது இருந்துச்சு. ஆனால் இயேசு என்ன செய்தார், நிம்மதியாக தூங்கிட்டு இருந்தார். உடனே இவங்க போய் எழுப்புறாங்க, ஆண்டவரே நீர் என்ன செய்யும், எந்தியும், போதகரே நீர் என்ன செய்யும், எந்தியும், நாங்கள் மரித்து போகிறது உமக்கு பிரியமா, நீர் நல்லா தூங்கி கொண்டு இருக்கிறீரே அப்படின்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் சொன்ன, அப்போ விசுவாசியே. அல்லேலூயா. இன்றைக்கி நிறைய பேரை பார்த்து ஆண்டவர் சொல்கிறது அதுதான், அற்ப விசுவாசியே, நான் உன் கூட இருக்கும்போது நீ இந்த சின்ன சின்ன பிரச்சனைகளை பார்த்து என்ன செஞ்சிட்ருக்க, பயந்துட்டுருக்க. அப்படி நடந்துருமோ, இப்படி நடந்துருமோ, அது வந்துருமோ, இது வந்துருமோ, அவங்க செஞ்சுருவாங்களோ, இவங்க செஞ்சுருவாங்களோ, அதை தடுத்துருவாங்களோ, இதை தடுத்துருவாங்களோ, நம்ம பிள்ளைய மாற்றி கொண்டு போயிடுவாங்களோ. அல்லேலூயா. எதுவும் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் உங்கள் படகுல இருக்கிற வரைக்கும் உங்களுடைய படகு மூழ்கி போகவே போகாது. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் உங்களை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நீதிமான் அப்பத்துக்கு இறைந்து திரிகிறது இல்லை. உங்கள் கையில் எதுவுமே இல்லாமல் போனாலும் ஆண்டவர் உங்களை வழிநடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. தாவீது சொல்கிறான், சங்கீதம் 27:1-3 நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அங்கே சொல்லப்பட்டிருக்கு, அதை மாத்திரம் வாசிங்க. கர்த்தர் என் வெளிச்சமும் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தரின் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? சத்துருக்களும் என் பகைஞருமாகிய பொல்லாதவர்கள் என் மாம்சத்தை பட்சிக்க நெருக்கின போது அவர்களே இடறி விழுந்தார்கள். அல்லேலூயா. யார் உங்களை நெருக்கணும்னு வந்தாலும், உங்களுக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் அவங்க விழுந்து போவாங்களே தவிர நீங்கள் ஒரு நாள் அவர்களுக்கு முன்பதாய் விழுந்து போவதே இல்லை. ஒருவேளை மனுஷனுக்கு முன்பதாய் வெக்கப்பட்டு போயிடுவோமோ அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை. ஒரு நாள் நீங்கள் மனுஷனுக்கு முன்பதாய் வெக்கப்பட ஆண்டவர் விடமாட்டார். தாவீது சொல்கிறேன், என் சத்துருக்கள் எவ்வளோ பெருகி இருக்கிறார்கள், ஆனாலும் நீர் என் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறீர். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்கிறார், நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாவாய். அல்லேலூயா. ஒருவேளை இன்னைக்கு நான் வெக்கப்பட்டு போயிடுவோமோங்கிற ஒரு பயத்தோடு கூட இருப்பீர்கள் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ எந்த மனுஷனுக்கு முன்பாக வெக்கப்பட்டு போக மாட்ட. ஆனால் யார் உன்னை வெக்கப்படுத்துவேன்னு சொன்னானோ அந்த மனுஷர்கள் உனக்கு முன்பதாக வெக்கப்பட்டு போவார்கள். அல்லேலூயா. அன்னைக்கு கோலியாத் இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவ்வளவு கெச்சித்து என்ன செஞ்சான், சொன்னான், என்னோடு கூட போராடுகிறவங்களை என்ன செய்ய அனுப்பு, ஒண்டிக்கு ஒண்டி என்ன செய்வோம் பார்த்துக்குவோம், உன்கிட்ட யுத்த வீரனே இல்லையா அப்படின்னு 40 நாள் இதே வார்த்தையை சொன்னான். ஆனால் எல்லாருக்குள்ளேயும் ஒரு வகையான பயம், ஐயோ அவன் யுத்த வீரனாக இருந்தாலும் ஆயுதங்களை கையாளுகிறவனாக இருந்தாலும் அந்த பெலிஸ்தியனை பார்க்கும்போது ஒரு பயம் அவங்களுக்குள்ளே என்ன செய்தது இருந்துச்சு. ஆனால் இங்கே தாவீது வரான். தாவீது வந்து சொல்கிறான், ஏன்பா நீங்கள்லாம் ஏன் இப்படி இருக்கிறீங்க, அவன் ஒரு விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியன் ஆண்டவருடைய நாமத்தை தூசிக்கிறான், நீ ஆண்டவருடைய சேனையில் நிற்கிற, நீ இப்படி நிற்கிறையன்னு சொல்லிட்டு அவன் சொல்லும் பொழுது அவன் சகோதரன் வந்து என்ன செய்கிறான், அவனை அதட்டுறான். அப்போ இவனை கொண்டு போய் சவுலிடத்தில் போய் விடுறாங்க. சவுல் இவனை பார்த்த உடனே சொல்கிறான், எப்பா நீலாம் இதுக்கு சரிப்பட்டு வரமாட்ட, நீ சின்ன பையனாக இருக்கிற. அப்போ அவன் சொல்கிறான், நீ என்னை சின்ன பையன் சொல்லி என்ன செய்யாத, எடை போடாத. நான் ஆடு மேய்க்கும் போது ஒரு முறை கரடியும் ஒரு முறை சிங்கமும் என்ன செய்தது வந்துச்சு. அது ஆட்டை பிடிக்கும்போது அதனுடைய வாயை பிடிச்சி என்ன செஞ்சேன், நான் கிழித்து போட்டேன். அதை அந்த சிங்கத்துக்கும் கரடிக்கும் தப்புவித்த ஆண்டவர் இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தியனை என் கையில் என்ன செய்வார், ஒப்பு கொடுப்பார். இவனை நான் வெட்டி என்ன செய்வேன், வீழ்த்துவேன் அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சான் சொன்னான். என்ன நம்பிக்கையில் அவன் சொன்னான் அப்படின்னா,
அவன் பட்டயத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் அவன் மாம்சத்தின் மீது இருக்கிற நம்பிக்கையிலும் வரான். ஆனால் நானோ என் தேவனுடைய நாமத்தின் மீது உள்ள நம்பிக்கையில் என்ன செய்கிறேன், வரேன்னு சொல்லி அவன் போகிறான். போய் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொன்னால், அந்த கூழாங்கல்ல வச்சே என்ன செஞ்சிட்டான், கொன்று போட்டான். ஒருவேளை இந்த தாவீது அவனை கொல்லலை அப்படின்னா, இந்த பெலிஸ்தியன் தாவீதை கொண்டிருந்தான் அப்படின்னா, முழு இஸ்ரவேல் ஜனமும் என்ன செய்வாங்க, வெட்கப்பட்டு போயிருப்பாங்க. அல்லேலூயா. ஆனால் இங்கே திறமையில்லாத, யுத்தத்தை குறித்த அறிவு இல்லாத தாவீதை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுடைய தலைகளை நிமிர பண்ணுகிறவராயிருந்தா. அல்லேலூயா. எத்தனையோ திறமையானவர்கள் உங்களை சுற்றி இருந்தாலும், உங்கள்கிட்ட நீங்கள் திறமையில் நினைக்கிறீங்களா, ஆண்டவர் உங்களை பயன்படுத்தி உங்களுடைய குடும்பத்தின் தலையை நிமிர பண்ணுகிறவராக இருக்கிறார். சில பேர் நினைக்கலாம், நீ என் குடும்பத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், நீ என் குடும்பத்தில் இருந்து என்ன பிரயோஜனம், நீ என் வயிற்றில் பிறந்து என்ன பிரயோஜனம், இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்காங்க, நீ மட்டும்தானே இப்படி இருக்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் உங்களை என்ன செய்யலாம், நிந்தித்திருக்கலாம், அவமானப்படுத்தியிருக்கலாம், வெட்கப்படுத்தியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் ஒரு நாள் உங்களை கொண்டு உங்களுடைய குடும்பத்தை காப்பாற்றுகிறவராயிருப்பார். அல்லேலூயா. யோசேப்பை அவருடைய சகோதரர்கள் எல்லாம் அவமானப்படுத்தி தான் அதுக்குள்ளே என்ன செஞ்சாங்க, போட்டாங்க. ஆனால் ஒரு நாள் இந்த யோசேப்பு தான் அவருடைய சகோதரருடைய எல்லா குடும்பத்தையும் கவனிக்கத்தக்க அளவில் கர்த்தர் அவனை என்ன செய்தார், உயர்த்தினார். இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறாரு, உன் வெட்கத்திற்கு பதிலாக இரட்டத்தனையான பலன் வரும். அல்லேலூயா. நீ எந்த இடத்துலலாம் வெட்கப்பட்டு போனாயோ அந்த இடத்துல திரும்ப நீ வெட்கப்பட மாட்ட. ஒருவேளை நீ வெட்கப்படுவேன்னு யார் சொல்லியிருந்தால், இன்றைக்கி ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, அந்த மனுஷனுடைய வார்த்தையை குறித்து நீங்கள் என்ன செய்ய வேண்டாம், பயந்து போக வேண்டாம். அல்லேலூயா. கர்த்தர் சொல்கிற வார்த்தையை பிடிச்சிக்கோங்க. இந்த மாதம் முழுவதும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரை நான் வெட்கப்பட்டு போகாமல் இருக்க எனக்கு என்ன செய்யும், உதவி செய்யும். அல்லேலூயா. நீங்கள் அப்படி ஜெபிக்கும்போது ஆண்டவர் அதை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். கடைசியாக நாம் பார்க்கும் பொழுது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 to 7 வசனங்களில் நம்ம வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரனில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகி என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்பொழுது என் 2 குமாரனையும் தனக்கு அடிமையாக, ஆமாம் போதும், இது எல்லாத்துக்கும் தெரியும். தீர்க்கதரிசியினுடைய மனைவி, ஒரு ஊழியக்காரருடைய மனைவி என்ன செய்கிறாங்க, இருக்கிறாங்க. அந்த தீர்க்கதரிசி இறந்து போயிட்டார், அந்த ஊழியக்காரர் இறந்து போயிட்டார். போகிறதுக்கு முன்பதாய் சில கடன்களை என்ன செய்கிறார், வாங்கி வச்சிருக்கிறாரு. திடீர்னு மரிச்சு போனதுனால இப்போ இந்த தீர்க்கதரிசியினுடைய மனைவி எலியாவிடத்தில் போய் என்ன செய்கிறாங்க, கேட்குறாங்க, இப்படி நான் தீர்க்கதரிசியினுடைய மனைவி, அந்த ஊழியக்காரர் மரிச்சு போயிட்டார், அவர் கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு மனுஷன், இன்னைக்கு இவர் வாங்கின கடனை அடைக்க முடியாமல் நான் என்ன செய்கிறேன், இருக்கிறேன், கடன்காரன் என்னை நெருக்கிறான், நீ கடனை அடைக்கலைன்னா உன் 2 பிள்ளைகளையும் அடிமையாக கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்லி என்ன செய்கிறான், சொல்கிறான். இன்றைக்கி ஊரில் இருக்கிற ஜனங்கள்லாம் என்னை பார்த்து சொல்கிறாங்க, இவ கர்த்தரை தேடி போனா, இவ கர்த்தரை தேடி போனா, இந்த உலகத்தில் வேறு யாரும் வேண்டாம், உறவுகள் வேணாம், யாரும் வேணாம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நம்பி போனா, இன்றைக்கி வெட்கப்பட்டு நடுரோட்டில் நின்று கொண்டு இருக்கிறான்னு சொல்லி எல்லாரும் என்னை நிந்திக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவங்களிடத்தில் போய் சொல்லும் பொழுது அவன் சொல்கிறான், உன்னிடத்தில் என்ன இருக்கிறது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறாரு, கேட்குறார். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எங்கள் வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான் என்ன செய்யுது இருக்குது. உடனே அந்த தீர்க்கதரிசி சொல்கிறாப்புல, நீ எல்லாரிடத்துலையும் போய் உங்கள் பக்கத்து வீட்டுக்கெல்லாம் போய் என்ன செய்ய, நிறைய பாத்திரங்களை வாங்கி கொண்டு வா அப்படின்னு சொல்லும்போது அவங்களால எவ்வளோ தூரம் முடியுமோ அத்தனை பாத்திரங்களை கொண்டு வந்து என்ன செய்கிறாங்க, வச்சிருக்கிறாங்க. இப்போ அவர் ஜெபித்த பொழுது அந்த எண்ணெயை கொண்டு போய் என்ன செய்கிறார், பாத்திரங்களில் ஊற்ற சொல்கிறார். அவங்க ஊற்ற அந்த எண்ணெய் குறைஞ்சி போகவே இல்லை. எத்தனை பாத்திரங்களை கொண்டு வந்து வச்சாங்களோ அத்தனை பாத்திரங்களும் நிரப்பப்படுகிற அளவில் அந்த எண்ணெய் என்ன செய்யலை,
குறைந்து போகவில்லை. அந்த தீர்க்கதரிசி திரும்ப கேட்குறாரு, வேற ஏதாவது பாத்திரம் உன்னிடத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்கும்போது அவ்வளோதான் அப்படின்னு சொல்லுகிற வரைக்கும் அந்த எண்ணெய் என்ன செய்து வந்து கொண்டே இருந்தது. இப்போ சொல்கிறார், இதை கொண்டு போய் நீ என்ன செய்ய, விற்று உன் கடனை அடைத்துக்கொள். அல்லேலூயா. அவள்கிட்ட இருந்தது கொஞ்சம் எண்ணெய் மாத்திரம்தான். அல்லேலூயா. அவளால் அதை வச்சு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் ஜெபித்த பொழுதோ கர்த்தர் அவளை ஆசீர்வதித்து அவளுடைய கடனை அடைக்க கர்த்தர் என்ன செய்தார், உதவி செய்தார். இன்றைக்கி நீங்கள் நினைக்கலாம், என்கிட்ட கொஞ்சம் தான் இருக்குது, இந்த கொஞ்சத்தை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன். நீங்கள் ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு இவ்வளோ தான் இருக்குது ஆண்டவரே, இதை வச்சு நான் என்ன செய்ய அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை கர்த்தர் என்ன செய்வார், தருவார். அல்லேலூயா. அந்த கொஞ்சத்தை கொண்டு உங்களை போஷிக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். கொஞ்சத்தை கொண்டு அந்த பஞ்ச காலம் முழுவதிலும் அந்த சாரிபாத் விதவை ஆண்டவர் போஷிக்க முடியும் என்று சொன்னார். உங்களையும் அந்த கொஞ்ச பணத்தை வைத்து நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே தேவையை குறித்து நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்கள் தேவையெல்லாம் அவருடைய பர்வதத்தில் என்ன செய்ய முடியும், பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. நான் என்ன செய்வது, என்னுடைய தேவைகள் பெரிதாக இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்க வேண்டாம். உங்களிடத்தில் இருக்கிற கொஞ்சத்தை கொண்டு உங்களுடைய தேவைகளை சந்திக்க என் தேவன் போதுமானவராக இருக்கிறார். ஆகவே இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நீ எந்த சூழ்நிலையிலும் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நாம் எல்லாம் கண்களை மூடி நான் ஜெபிப்போமாக. ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே நீங்கள் இன்றைக்கி என் வார்த்தையை சொல்லியிருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே நீ வெட்கப்பட்டு போவதில்லைன்னு சொல்லியிருக்கிறீங்கப்பா. இன்றைக்கி எங்களை வெட்கப்படுத்த பிசாசானவனும் ஆண்டவரே எங்களை சூழ்ந்து நிற்கிற மனிதர்களும் நாங்கள் எப்போ வெட்கப்பட்டு போவோன்னு சொல்லி பார்த்து கொண்டிருக்கிறாங்கப்பா. ஆனால் உம்முடைய வார்த்தை சொல்லுகிறது, நீ பயப்படாதே, நீ வெட்கப்பட்டு போவதில்லை என்று உம்முடைய வார்த்தை சொல்லுகிறதே. ஆண்டவரே நாங்கள் ஒரு நாளும் தலை குனிந்து போகாத அளவில் கர்த்தருடைய தலைகளை கர்த்தர் நிமிர பண்ணும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே மனுஷர்களுக்கு முன்பதாய் ஆண்டவரே நாங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே உறவுகளுக்கு முன்பதாய் நாங்கள் வெட்கப்பட்டு போயிடக்கூடாது. ஆண்டவரே ஓ ஹல்லேலூயா. கர்த்தர் நீர் எங்களை வெட்கப்படுத்தாமல் வழிநடத்த நீர் போதுமானவராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி ஆண்டவரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. உங்க சத்த உயர்த்தி தலை நிமிர, ஓ தலை நிமிர செய்பவர் நீரே. ஆமா ஆண்டவரே, நீர் எங்களுடைய தலையை நிமிர பண்ணுகிறவர். ஆண்டவரே எங்களிடத்துல இருக்கிற எல்லா பயத்திற்கும் நீர் எங்களை நீங்களாக்கி நீர் விடுவித்தருளும்படியாய் நாங்கள் செபிக்கிறோப்பா. இந்த மாதம் எங்களுக்கு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமா இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்வீராக. எங்க பயங்களை எல்லாம் கர்த்தர் நீக்கி போடுவீராக. ஆண்டவரே இது வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருடைய பயத்தை கர்த்தர் நீக்கி போடுவீராக. எதிர்காலத்தை குறித்ததான பயம், தேவையை குறித்ததான பயம், எப்படி இந்த மாதத்தை நடத்த போகிறோம், கொஞ்சம் பணம்தான் தன்னிடத்தில் இருக்கிறது என்று சொல்லி எப்படி இதை கடக்கப் போகிறோம் என்கிறதான பயம் அவர்களுக்குள்ளே இருக்கும் என்று சொன்னார். அவர்களை வெட்கப்படுத்த விடாமல், யாரிடத்திலும் கையேந்த விடாமல் கர்த்தர் உங்கள் பயங்களுக்கு நீங்களாக்கி அவர்களை விடுவித்தருளுவீராக. உடைய திருக்கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியம் சந்தோஷம் சமாதானம் இப்பொழுதும் எப்பொழுதும் வருகை பரியந்த நம்மோடு கூட நீடித்து நிலைத்திருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.